தேவன் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் போகும்போது ரோட்ல எப்படி போகணும்? எப்படி போகணும்? ரோட்ல நம்ம போறோம். போகும்போது பைக்கில் போனாலும் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் போகும்போது எப்படி போகணும்? எந்த பக்கமா போகணும்? சொல்லுங்க. இடது பக்கமா தான் போகணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம். ஆமென். எல்லாரும் இடது பக்கம் போகணும். அங்கிருந்து வர்றவங்க அவங்களுக்கு இடது பக்கம் வருவாங்க, நமக்கு வலது பக்கமா போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வலது பக்கமா போனா என்ன நடக்கும்? இடது பக்கம் போக வேண்டிய நம்ம காரோ பைக்கோ வலது பக்கமா போனா என்ன நடக்கும்? வலது பக்கம் வருகிற வாகனங்கள் அல்ல வலது பக்கம் வேகமா வருகிற சோதரம் கார், நம்ம கார் மேல, நம்ம பைக் மேல, நம்ம டூ வீலர் மேல, நடந்து போற நம்ம மேல அது ஏற்றப்பட்டு விடும். ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து ஆகிடும். இப்போ சட்டத்தின்படி நம்ம நடக்கும் போது நமக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. அல்லேலூயா. இன்னொன்று, சட்டம் யாருக்கு மாத்திரம் தான்? எல்லா மக்களுக்கும் மாத்திரம் தான். யாருக்கு கிடையாது? யாருக்கு கிடையாது? ஆம்புலன்ஸுக்கு சட்டம் கிடையாது. அப்படித்தானே? அவன் எந்த பக்கம் வேணாலும் போவான். அவன் வலது பக்கமும் போவான், இடது பக்கமும் போவான், எப்படி வேணாலும் போவான். அதுக்கு மட்டும் சட்டம் கிடையாது. எந்த இடத்துலையும் திரும்புவான். ஆனால் நம்ம யூடர்ன் போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நம்ம போடக்கூடாது. ஆனால் ஆம்புலன்ஸ் யூடர்ன் போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அது யூடர்ன் போடணும். ஏன்னா அதுக்கு மட்டும் சட்டம் வேற. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சட்டம் ஒன்று, ஆம்புலன்ஸுக்கு சட்டம் ஒன்று வேற. அதே மாதிரி தான் நம்ம எல்லா மக்களுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அல்லேலூயா. அவங்க ஆப்போசிட்டாக சில காரியங்கள்லாம் செய்வாங்க. நீங்கள் எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். ஆனால் ஊழியக்காரர் கண்ணை மூடி ஜெபம் பண்ண மாட்டார். என்ன செய்வார்? கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுவார். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? யார் ஜெபம் பண்ணுறா, யார் வேடிக்கை பார்க்குறா, யார் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யார் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதை கண்காணித்து அவங்களுக்கு தனித்தனியாக சில நேரங்களில் ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன பாரு, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்றீங்க? கண்ணை திறந்து மற்ற மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். அதுக்காகத்தான் ஊழியக்காரர்கள் எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்க கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பேய் விரட்டுறோம், அவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணணும். ஆனால் ஊழியக்காரர் கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மேலே கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த பிசாசு கையை தூக்கி டக்குன்னு அடிச்சிடும். செவுட்டில் அடிச்சிடும், தலையில் அடிச்சிடும், மூஞ்சில் அடிச்சிடும். அப்போ அந்த நேரம் நம்ம அடி வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் அந்த ஸ்தோத்திரம், அந்த பிசாசு தன்னை தாக்கி விடாதபடி இருக்க கண்ணை திறந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படி சில விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்தந்த நிலையில அந்தந்த காரியத்துல நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் சிறப்பட்டவர்கள். அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய இந்த வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் சிறப்படுவதற்காக ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். வரங்களை உங்களுக்கு எதுக்கு தர்றாரு? வரங்களை உங்களுக்கு எதுக்கு தருகிறாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? உங்கள் பிரயோஜனத்திற்காக தருகிறார். ரெண்டாவது இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். அப்போ நீங்க அந்த வரங்களை பெற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை உங்கள் சரீரத்திலே அனுபவிக்க வேண்டும். வரங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே அதை பிரயாசப்படுத்தி அதை நீங்கள் செயல்பட வைக்க வேண்டும். வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா உபவாசித்து ஜெபிக்கிற உங்களுக்கு வரங்கள் செயல்படும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப
இந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்க. ரோமர் 1:10 எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட்ல ஆவிக்குரிய வரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய தேவைக்காக ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்கள் எதற்குன்னு சொன்னா, நாம் ஸ்திரப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ள செம்மையாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரங்களை தருகிறார். மீண்டுமாய் வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்கள். அப்ப எத்தனை வரங்கள் இருக்கு? நிறைய வரங்கள் இருக்கு. அல்லேலூயா. யாருக்காவது சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன வரங்கள்லாம் தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரங்கள் தெரியும்? ஆவிக்குரிய வரங்கள் எதெல்லாம் இருக்குது? ஞான வரங்கள் இருக்கிறது. அடுத்து அதுவும் ஞான வரங்கள் தான். அதுவும் ஞான வரம் தான். வல்லமை வரங்கள். அல்லேலூயா. ஞான வரங்கள் கொஞ்சம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? குணமாக்கும் வரங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லலையா? இன்னும் சொல்லுங்க. அதுவும் வல்லமை வரங்கள் தான். தீர்க்க தரிசனம், அதுவும் வல்லமை வரங்கள் தான். ஆவிகளை பகுத்தறிவது, அதுவும் ஞான வரங்கள் தான். பேசுதல், அதுவும் வரங்கள் தான். அது ஸ்தோத்திரம், அந்நிய பாஷையாகிய வரம் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற என்னெல்லாம் தெரியும்? அதுதான் ஞான வரங்களோட இருந்தது. ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லுங்க. 9 வரத்தையும் சொல்லிட்டீங்க. கர்த்தர் சொல்லுங்க, வரங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? சில வரங்களை உங்களுக்கு தருகிறார். அதில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஞான வரங்கள், வல்லமை வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் 9. ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள். இன்னும் ஒரு வரம் இருக்குது. யாருக்காவது பெரிய வருதா? ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள், ரெட்டிப்பான வரங்கள். இது இங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. யாருக்கு அந்த ரெட்டிப்பான வரம் கிடைச்சது? எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரம் கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இரட்டிப்பான வரங்கள், ஞான வரங்கள், வல்லமை வரங்கள், 9 வரங்கள். இன்னொரு வரம் இருக்கு, நீங்க சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு நல்லவர். சில வரங்களை இந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நீங்கள் சிறப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. இப்படியே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஸ்திரப்படணும், நல்ல உறுதியா மாறணும். தேவனுக்குள்ள நம்ம பிரயோஜனத்துக்காக தேவன் வைத்திருக்கிற செக்க நீங்க சேஞ்ச் பண்ணணும். அல்லேலூயா. சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும். செக்கா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு செக்கு, பலனுள்ள வார்த்தைகள். இது நமக்குள்ள உருவாக்கணும், பயன்படணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அந்த வரம் எனக்கு நிரம்ப தரணும் ஆண்டவர், நிரம்பி வழியணும். ஆவியின் வளர்ச்சியை பற்றி ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற பற்றி, கணுக்கால அளவு போதாதையா, முழங்கால அளவு போதாதையா. அடுத்து நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. கடுக்கால் அளவு போதாதையா, உலகால் அளவு போதாதையா, கடுக்கால் அளவு போதாதம்மா, உலகால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி